வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போய் சேரும், ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யும் முறை, அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில ப்ரொசீஜர் ஒரு சிலதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிம் பிகினர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க, வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மசில்ஸ், உங்கள் தசைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சிலதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் மசில் க்ரோத்துன்றது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன். எந்த பாடி பார்ட்ஸுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த பாடி பார்ட்ஸை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு மசில் க்ரோத் நல்லாவே இருக்கும். ஸோ வெளியே வேறு ஏதாவது திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. ஸோ எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ த எக்ஸசைஸ் ஸ்லோலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மசிலுக்கு நல்லது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இன்ஜுரிஸ் அப்புறம் உடல் காயங்கள்லேருந்து கூட தப்பிக்கலாம். எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்னு சொல்லிட்டு கூட ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ உடற்பயிற்சி செய்யும்போது பொறுமையாக பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மசில் க்ரோத் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் சரியான ப்ரொசீஜரில் எடுத்துகிட்டு உடற்பயிற்சி செஞ்சால் தான் உங்கள் மசில் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ இந்த உணவுகள்லாம் கண்டிப்பாக தவிர்க்காதீங்க. உங்கள் மசில்ஸ் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்ஸை மறக்காமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் ரெஸ்ட் டு யுவர் மசில்ஸ். உங்கள் மசில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும். வாரத்தில் எல்லா நாளும் ஜிம்முக்கு போகாமல், வாரத்தில் எல்லா நாளும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணாமல், வாரத்தில் 4 நாள் இல்லை 5 நாள் மட்டும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. மற்ற 2 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மசிலுக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கவரி ஆகும். நீங்கள் ரெக்கவரி கொடுக்காமல் உங்கள் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் உங்கள் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா வளராது, க்ரோத் ஆகாது. ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா 7 or 8 hours நல்லா தூங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் அப். ஆமாங்க, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி 10 or 20 minutes கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணி ஆகணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா செய்ய போகிற உடற்பயிற்சியிலேருந்து எந்த ஒரு காயம், எந்த ஒரு உடல் சுளுக்கு, வலி இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வார்ம் அப் செய்யணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வார்ம் அப் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வெயிட் வச்சு பண்ணுறதை தவிர்த்துட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஒர்க் அவுட் வித்தின் 1 hour. 1 hourக்குள்ளே எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சிருங்க. நீங்கள் 1 hourக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காது. ஸோ 1 hourக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மசிலை கான்சன்ட்ரேஷன் பண்ணி 1 hourக்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஜிம் பிகினர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, ஜிம் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஜிம் பிகினர் டிப்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Until then, signing off, Yogesh. Thanks for watching.